வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த லெந்து நாட்களில் இன்றைக்கு நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் மரியாளின் கணவராகிய யோசேப்பு. வேதத்தில் அதிகம் முக்கியத்துவம் தரப்படாத பாத்திரம். கிறிஸ்மஸ் நாடகங்களில் மரியாளின் பின்னால் நின்று கொண்டிருப்பார். நம் எல்லாருடைய கவனமும் மரியாள் குழந்தை இயேசுவின் மேல்தான் இருக்கும். இவருக்கு அதிக வசனங்களும் இருக்காது. இவர் ஒரு தச்சர். ஆனால் இயேசுவின் பிறப்பில் இவருக்கு முக்கிய பங்குண்டு. 3 உன்னத பண்புகளை இவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, குழப்பமான நேரத்தில் ஆண்டவரின் திட்டத்தை புரிந்து கொண்டார். திருமணத்திற்கு முன்பே மரியாள் கர்ப்பமானதால் யோசேப்பு மரியாளை இரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தார் என மத்தேயு 1 அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். குழப்பமான நேரத்தில் ஆண்டவருடைய செய்தி அவருக்கு வருகிறது. ஆண்டவரின் திட்டத்தை புரிந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரோடு தொடர்ச்சியான உறவில் இருக்கும்போதுதான் அவருடைய திட்டத்தையும் சரியாய் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம் சந்தேகங்களை தெளிவாக்குகிறவர். அவரின் கரத்தில் இருக்கும்போது நாம் தவறான முடிவுகளை எடுக்க அனுமதிக்க மாட்டார். கர்த்தரின் வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்தார். கர்த்தருடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். இரண்டாவதாக, கடினமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கு தைரியமுள்ளவராய் இருந்தார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம்மை பலப்படுத்துவார். உள்ளான போராட்டங்கள் அவருக்கு இருந்திருக்கும். ஆண்டவரின் திட்டத்தை தன் வாழ்வில் தெளிவாக அறிந்திருந்ததால் தைரியமாக இருந்தார். நாசரேத்திற்கும் பெத்லகேமுக்கும் ஏறக்குறைய 80 மைல்கள். யோசேப்பும் மரியாளும் கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்தார்கள். தாம் சரியான பாதையில்தான் செல்கிறோம் என்ற நிச்சயம் யோசேப்பிற்கு இருந்தது. மூன்றாவதாக, இயேசுவை இந்த உலகிற்கு பரிசுத்தமாக கொடுத்தார். யூத திருமணங்களில் 3 நிலைகள் உண்டு. முதலாவது, சிறு வயதில் நிச்சயிக்கப்படுவது, என்கேஜ்மெண்ட். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள மாட்டார்கள். இது பெற்றோர் அல்லது மற்றவர்களால் நிச்சயிக்கப்படுவது. இந்த உறவு முறிக்கப்படலாம். இரண்டாவது, சிறு வயதில் நடந்ததை உறுதிப்படுத்துதல், பெற்றோத்தல். இது ஒரு முழுமையான உடன்படிக்கையாகும். இது ஒரு வருட காலத்திற்கு நீடிக்கும். இந்த காலகட்டத்தில் தம்பதிகள் சமுதாயத்தில் கணவன் மனைவியாக அறியப்படுவார்கள், ஆனால் சேர்ந்து வாழ மாட்டார்கள். மூன்றாவது, முறையான திருமணம் அந்த வருடத்தின் கடைசியில் நடைபெறும். இந்த காலகட்டத்தில்தான் மரியாள் கர்ப்பவதியானாள் என்று யோசேப்பிற்கு தெரிய வந்தது. ஆனாலும் யோசேப்பு மரியாளை சேர்த்து கொண்டார், திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவளை அறியவில்லை. சுய கட்டுப்பாடோடும் தியாகத்தோடும் அவர் வாழ்ந்தார். அன்பானவர்களே, யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். அமைதியாயிருந்து சாதித்தவர். இவரில் காணப்பட்ட உயரிய பண்புகள் நம் வாழ்க்கையிலும் காணப்பட ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.